குளியலை போட்டு போய் அவரை வழிபட்டு வந்து தன்னுடைய சபரிமலை பயணத்தை தொடர்வார். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம், சின்ன வயசு, பெரிய வயசு, சின்னவங்க, பெரியவங்க, ஏழை, பணக்காரர்கள், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், எந்த விதமான சாதிய பாகுபாடும் இல்லாமல், வண்ணக்கூடிய தூணா நீ என்ன வண்ணமோ அதே வண்ணம் தான் நானும் அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறேன். முடிச்சுட்டு அப்படியே தர்மசாஸ்திரா இதற்கு மேலாக நம்ம உள்ள போய் காட்சிப்படுத்த முடியாது. இந்த அளவிலேயே இந்த காணொலி பார்த்து முடிச்ச உடனே சபரிமலைக்கு நீங்களே பயணப்பட்ட அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த காணொலியில நிலக்கல்ல இருந்து சபரிமலை சன்னிதானம் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தொகுத்து உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றேன். அதையும் பார்த்து பரவசமடை.